அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல Proverbs chapter 6 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போமா? சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் சேர்த்து வைக்கும் சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யும் மட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். அல்லேலூயா. அருமையான ஒரு வசனம். இந்த வசனத்தை நாம் எடுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் இந்த பிரசங்கம் கொஞ்சம் கடினமா இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு பிராணி, அது பிராணின்னு கூட சொல்ல முடியும், ஒரு பூச்சி, ஒரு சிறு பூச்சை எடுத்து அருமையாய் சாலமோன் இந்த வெளிப்பாட்டை நமக்கு காண்பித்து இதை பார்த்து நீ கத்துக்கொள் என்று சொல்லி நமக்கு புத்தியை காண்பித்து கொடுக்கிறார். அட சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்தில் போய் என்ன பண்ணு? புத்தியை கற்றுக்கொள். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற மெசேஜ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது வார்த்தை, இது நாளிலே நம்மை புடமிட போகிற ஒரு வார்த்தையா இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த சிறு பிராணி, இந்த சிறு பூச்சி, இதற்குள் இருக்கிற அந்த 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 சுறுசுறுப்பு, இதற்குள் இருக்கிற அந்த பலன், இதற்குள் இருக்கிற அந்த ஞானம், இதை பார்த்து நாம கத்துக்கொள்ளணும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து அதே வசனத்தை 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சோம்பேறியே, போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதை பாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு? அதை நீ பாரு. பொதுவா நம்ம எறும்பை பார்த்தா நம்ம ஒன்றும் பெருசா கண்டுக்க மாட்டோம், அது பாட்டுன்னு ஓரமா போட்டோம். ஆனா அதே எறும்பு உங்க சக்கரை டப்பால வந்தா, என்னடா இந்த எறும்பு எப்போ பார்த்தாலும், அது 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 நம்மளுக்கு பிரச்சனை வராத வரைக்கும் நாமளும் அது என்ன பண்ண மாட்டோம், பெருசா பார்க்க மாட்டோம். அது வருது போகுது. சில நேரத்தில் இந்த பெரிய பெரிய தடிசா இருக்கிற அந்த எறும்பை பார்த்தா தான் நமக்கு கொஞ்சம் பயம் வரும், எங்க குழந்தைங்களை கடிச்சிருமோ என்று சொல்லி. இந்த கருப்பா போகிற எறும்பு, இந்த சின்னதா போகிற இந்த எறும்பு, அதெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசா நினைக்க மாட்டோம். அதை நம்ம அற்பமா பார்ப்போம். ஆனா அதே எறும்பு நம்ம வீட்டில் ஒரு சாப்பாட்டுலேயோ ஒரு உணவு டப்பாக்குள்ள வந்துச்சுன்னா நம்மளால பொறுத்துக்க முடியல. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த எறும்பை நீ பாரு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அதனுடைய வழியை பாரு. அது எப்படி பண்ணுது பாரு. அது என்ன பண்ணுதுன்னா, அறுப்பு காலத்தில், கோடை காலத்தில் அது என்ன பண்ணுது? சேர்த்து வச்சுட்டு அறுப்பு காலத்துல அதை யூஸ் பண்ணிக்க. ஹல்லேலூயா. இதை பார்த்து நீ என்ன பண்ணு? ஒரு அதை பார்த்து அதோடைய வழியை பாரு. அதற்குள் இருக்கிற அந்த ஞானத்தை பார்த்து நீ என்ன பண்ணு? கற்றுக்கொள். ஹல்லேலூயா. இந்த எறும்பு நம்ம அற்பமான ஒரு 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 சின்ன ஒரு பூச்சியா நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் மிகப்பெரிய ஒரு சத்தியம். ஹல்லேலூயா. அது சின்ன ஒரு பூச்சியா இருந்தாலும் அதற்குள் இருக்கிற அந்த சத்தியம் இருக்குது பாருங்க, அது ரொம்ப பெரிய சத்தியம். பொதுவா எறும்பனுடைய தன்மையை நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வியந்துருவோம். 24/7 வாரத்துல 7 நாளும் அது என்ன பண்ணும்? வேலை செஞ்சுட்டே இருக்கும். நம்ம கூட 6 நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம்.
ஏன்னா நம்மளுடைய உடல் உழைப்புக்கு தேவையான ரெஸ்ட் நாம் எடுக்கிறோம். ஆனா அது பாருங்க, எல்லா நாளும் எல்லா நேரமும் அதோடைய வேலை வந்துருச்சுன்னா அது யாரையும் பார்க்காது. அது பாட்டுட்டு என்ன பண்ணிருக்கோம், அதோடைய வேலையை பார்த்து கொண்டே இருக்கும். அதற்கு பிரேக்லாம் கிடையாது. அது நினைச்ச மாதிரி பிரேக்லாம் எடுத்துட்டு ஓரமாக போய் ஒரு டீ சாப்பிட்டோ இல்லை ஒரு பன்னு சாப்பிட்டோ ஒரு காஃபி சாப்பிட்டோ ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாப்பா நம்ம அது வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா அது செய்யற வேலையை, கோடை காலத்துல செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்திடும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உனக்குரிய வேலையை, உனக்குரிய காரியத்தை நீ செய்யும் போது, உனக்குன்னு ஒரு வேலை வரும்போது நான் என்னுடைய காரியத்தை உனக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. இந்த 2 விதமான காலங்கள் இருக்குது. நீங்க பிரசங்கில பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல அழுகைக்கு ஒரு காலம், சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு காலம், எல்லாத்திற்கும் ஒரு காலம் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம வாழ்ந்திருக்க ஒரு காலம் இருக்குது, நம்ம தாழ்ந்திருக்க ஒரு காலம் இருக்குது. வாழ்ந்திருக்கிற காலத்துல நான் வாழ்ந்திருப்பேன், தாழ்ந்திருக்கிற காலத்துல நான் எப்படி இருக்கணும் என்று சொல்லி கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று சொல்லி பவுல் அழகா நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட 2 விதமான காலங்கள் உண்டுங்க. ஒரு காலம் நம்ம நல்லா இருக்கும், நமக்கு எல்லாம் எந்த குறையும் இருக்காது, எல்லா தேவைகள் நேர்த்தியா இருக்கும். ஆனா ஒரு சில நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நாட்கள், ஒரு போராட்டத்தின் நாட்கள், ஒரு பலவீனத்தின் நாட்கள், ஒரு வியாதியின் நாட்கள், ஒரு தாழ்வு காலம் என்று சொல்லி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 2 விதமான காலங்கள் உண்டு. 24/7 வருஷத்துல 365 நாளும் எனக்கு வாழ்வு காலம் என்று சொல்லி யாருனாலையும் சொல்ல முடியாது. அப்போ தாழ்வு காலத்துல கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் யார் என்று சொல்லி நாம அறிந்து கொள்ள முடியும். இந்த எறும்பு பாருங்களேன், அதற்கு தேவையானதை வாழ்வு காலத்துல சேர்த்து வச்சுட்டு தாழ்வு காலத்துல அது என்ன பண்ணுது, அதை யூஸ் பண்ணிக்குது. அல்லேலூயா. அது மழைக்காலம் வந்துருச்சுன்னா அதனால எங்கேயும் போக முடியாது. ஏன்னா என்ன ஆயிடும், தண்ணி வந்துடும். அது நினைச்ச மாதிரி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. அதனால எவ்வளோ வேலை செய்து 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 அதற்கென்று எதை சேர்த்து வைக்கணுமோ அது கரெக்டா ஞானமாய் செய்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஞானம் தான் நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு குறையா இருக்கிறது. இந்த ஞானம் நமக்குள்ள இல்லாதிருந்ததுனால தாழ்வு காலம் வரும்போது நான் என்ன செய்யணும், எனக்கு என்ன செய்யணும்னே புரியலையே பாஸ்டர், நான் என்ன பண்ணணும், எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியலையே. ஏன்னா இந்த எறும்பினிடத்திலிருந்து இந்த ஞானத்தை நாம கற்றுக்கொள்ளும் போது அது எப்படியெல்லாம் வாழுது, அது எப்படியெல்லாம் ஜீவிக்குது, அதற்கென்று ஒரு வாழ்க்கையை அதை நியமித்து கொண்டு வாழ்வு காலத்திலும் அது நன்றா இருக்குது, தாழ்வு காலத்துல அதுக்கு எந்த குறையும் இல்லாம இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஞானத்தை நீ பாரு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். இன்னொரு வசனம் கூட இந்த எறும்பை பற்றி அழகா எழுதிருக்குது. வாசிங்களேன். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிறது. அது என்ன பண்ணுது, உழைக்குது. என்ன செய்யணுமோ அதை செய்யுது, அதற்கு என்ன தேவையோ அதை செய்து. அது 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 எப்படிப்பட்ட ஒரு ஜந்துவா, அற்பமானது. அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் நம்ம இந்த எறும்பை ரொம்ப பெருசாலாம் பார்க்க மாட்டோம், ஆனா ஒரு அற்பமானது இது. அதை பார்த்து நீ என்ன பண்ணு, கத்துக்கொள். அல்லேலூயா. இருக்கிறதுல 4 ஜீவன்கள்ல ரொம்ப சின்ன 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 ஒரு ஜந்து, சின்ன ஒரு பூச்சி, சின்ன ஒரு பிராணி தான் இந்த எறும்பு. ஆனா இந்த எறும்புக்குள் ஒரு பெரிய ஒரு சத்தியம், ஒரு பெரிய ஒரு காரியம் அடங்கி இருக்குது. முதலாவது, இந்த எறும்பின் இடத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம், அது எப்படி ஞானமாயிருக்கிறது. அதனுடைய ஞானத்தை நாம பார்த்து நாம் அநேக காரியங்களை நாம கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள், கவலைகள் எல்லாவற்றிலும் இவைகளிலிருந்து நாம மேற்கொண்டு வர தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை.
என்னுடைய அறிவு மாத்திரம் இருந்தா இவைகளை நான் தாண்டி வரலாம் என்று சொல்லி நான் நினைக்க முடியாது, நான் நினைக்க கூடாது. அப்போ எனக்கு என்ன தேவை? கர்த்தருடைய ஞானம். ஹல்லேலூயா. அந்த ஞானம் இருந்தாதான் எல்லா காலத்திலும் நான் ஒரு குறைவும் இல்லாமல் நான் அவருக்கென்று வாழ முடியும். ஹல்லேலூயா. இந்த எறும்பின் இடத்திலிருந்து ஒரு பெரிய ஆழமான சத்தியத்தை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த ஞானம் வாசிங்க. யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற யாரிடத்துல கேட்கணுமா? தேவனிடத்தில் கேட்கணும். இந்த ஞானம் எனக்கு அவர் எப்படி தரார்னா சம்பூர்ணமாய் தருகிறார். ஹல்லேலூயா. இந்த ஞானம் எனக்கு அந்த 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 நிறைவு, அந்த நிறைவான அந்த ஞானம் தான் என்னை என்ன பண்ணுது? எல்லா காலத்திலும் நான் அவருக்கு என்று சாட்சியாய் நிற்க எனக்கு கிருபை செய்கிறது. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில சோதனை நாட்கள் வரும்போது அந்த சோதனை நாட்களில் இருக்கிற அந்த பிரச்சனையை பார்த்து பார்த்து அதுல இருந்து நாம வெளியே வருவதற்கு பிரச்சனையே பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர அதுல இருந்து வெளியே வரக்கூடிய சொல்யூஷனை இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில காலங்கள், சில வாழ்வு காலங்கள் உண்டு, சில தாழ்வு காலங்கள் உண்டு, சில கோடை காலங்கள் உண்டு, சில குளிர்காலங்கள் உண்டு, நன்மையான நாட்கள் உண்டு, தீமையான நாட்கள் உண்டு, கண்ணீரின் பாதைகள் உண்டு, களிப்பான நாட்கள் உண்டு. ஆனா எல்லாவற்றிலும் நான் கர்த்தரை விட்டு விடாதபடிக்கு அவரை நான் கரெக்டா டைட்டா பிடித்து கொண்டு என்ன வந்தாலும் ஆண்டவரே நான் உம்மை விட்டு விலகி போக மாட்டேன் என்று அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு வைராக்கியத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம் மத்தியில் எதிர்பார்க்கிறார். அதை நான் தாண்டி வருவதற்கு அவர் எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுக்கிறாரு. அந்த பொக்கிஷம் தான் என்ன? ஞானம். ஹல்லேலூயா. அந்த ஞானத்தை இன்றைக்கு அந்த எறும்பை பார்த்து நீ என்ன பண்ணு? கற்றுக்கொள் என்று சொல்கிறார். அந்த எறும்பை பார்த்து நீ என்ன பண்ணு? கற்றுக்கொள். பொதுவா இந்த எறும்பு பார்த்தீங்கன்னா அது உழைக்கிற நேரத்துல வந்துருச்சுன்னா உழைப்பு தான் அதுக்கு ரொம்ப முக்கியமாயிடும். வேற எதையும் அது பார்க்காது, வேற யாரையும் அது கண்டுக்காது. அது ஒரு எறும்பு நீங்க போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் சும்மா ஒரு பேப்பர் வச்சு பாருங்க, அந்த பேப்பரை தாண்டி திருப்பி எப்படி போனோன்னு தான் அது என்ன பண்ணும்? பார்க்க. உடனே அந்த பேப்பரை பார்த்த உடனே அது நின்றுட்டு பின்னாடி போகாது. எதை நான் செய்யணுமோ அதை செய்வதற்கு நான் செய்து கொண்டு முயற்சி கொண்டு போராடி கொண்டே இருப்பேன். அதுதாங்க, எதை கண்டோ நான் பயப்படக்கூடாது, எதை கண்டு நான் தைரியமாய் தாண்டி வருவேன், மேற்கொண்டு வருவேன் என்கிற சொல்லி அந்த விசுவாசம், அந்த ஒரு நம்பிக்கை, இது எது கொடுக்கிறது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஞானம். ஹல்லேலூயா. யோபினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. யோபினுடைய வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லை, அவன் எல்லாம் அவனுக்கு சம்பூர்ணமா இருந்தது. ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு தாழ்வு காலம் வந்தது. தாழ்வு காலம் வந்தபோது கர்த்தரை அவன் கைவிடல. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தரை அவன் கைவிடாதிருந்தான். வாசிங்க யோபு 13:15 வாசிங்க பார்க்கலாம். அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், எனக்கு என்ன வந்தாலும் சரி. இது எப்படிக்க வந்தது யோபுக்கு? இது கர்த்தர் கொடுத்த ஞானம். ஹல்லேலூயா. இந்த ஞானத்தினாலதான் யோபு கடைசி வரைக்கும் அந்த ஜீவனை அவருடைய கையில பிடித்து கொண்டிருக்கிறார். அவங்க மனைவி சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆமா, நீ சொல்றது கரெக்டு தான், நான் எல்லாம் கர்த்தருக்காக தான் செய்தேன், எனக்கு எல்லாம் நான் கர்த்தர் ஒரு குறையும் நான் செய்யலையே, நான் உத்தமன், நான் சன்மார்க்கன், நான் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி வாழ்கிற ஒரு மனுஷன், நான் எப்படி ஆண்டவருக்கு துரோகம் செய்ய முடியும்? எப்படி ஆண்டவர் எனக்கு இதை செய்ய முடியும்? எப்படி ஆண்டவரை நீ எனக்கு இதை செய்யலாம்? ஆமா, நீ சொல்றது கரெக்டு, வா நம்ம 2 பேரும் சாகலாம் என்று சொல்லி யோபு சொன்னாரா? இல்ல. யோபுக்குள்ள ஒரு ஞானம் இருந்தது.
அல்லேலூயா. அந்த ஞானம் தான் யோபை வாழ்வு காலத்திலும் சரி தாழ்வு காலத்திலும் சரி கர்த்தரை கைவிடாமல் கர்த்தரை பிடித்து கொள்ள கிருபை செய்தது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நடந்தது என்ன? இது வரைக்கும் 41 அதிகாரம் வரைக்கும் யோபனுடைய வாழ்க்கையில வந்த அந்த தாழ்வு காலம் 42ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல நாம வாசிக்கும் போது யோபு இழந்ததை எல்லாவற்றையும் தேவன் ரெட்டிப்பாய் திருப்பி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியமா இருந்தாலும் நான் ஆண்டவரை மாத்திரம் நான் விட்டுறக்கூடாதுங்க. ஆண்டவர் எனக்கு எதை செய்வாரோ என்ன செய்யலையோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனா அவர் தான். அதனால இன்றைக்கு ஆராதனை சொல்றோம், ஆண்டவரே நீங்க மாத்திரம் எனக்கு போதும், வேற யாரையும் நான் நம்பி இல்லை. இந்த மனிதர்கள் கிட்ட இருந்து எனக்கு இந்த உயர்வு வருமா, இந்த மனிதர்கள் கிட்ட இருந்து எனக்கு தயவு கிடைக்குமா, உயர் பதவியில் இருக்கிற ஆபீசர்ஸ் இவங்களை பார்த்தா இந்த காரியம் நடக்குமா என்று சொல்லி மனிதரை நான் நம்பி இந்த உலகத்துல வாழல. நான் கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தினாலே இந்த காரியத்தை நான் செய்து கொண்டு மேற்கொண்டு வருகிறேன் என்கிற அந்த விசுவாசம், அந்த தைரியம் நமக்கு தேவை. அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில அந்த ஞானம் இருந்தது. அந்த ஞானத்தினால ராஜா என்ன சொல்றாரோ அவனால கரெக்டா இன்டர்பிரேட் பண்ண முடிந்தது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனுக்கு தாழ்வு காலம் என்றைக்கு அவன் அந்த சொப்பனத்தை பார்த்தானோ அந்த நாளிலிருந்து அவனுடைய தாழ்வு காலம் ஆரம்பிச்சிருச்சு. அவனுடைய போராட்டத்தின் நாட்கள் ஆரம்பித்து விட்டது. அவனை கொலை செய்ய பார்க்குறாங்க, அப்புறம் அவனை தூக்கி குழியில போடுறாங்க, அப்புறம் அவனை விற்று போடுறாங்க, அந்த இடத்துல கூட அவனை தூக்கி சிறையில போடுறாங்க. எல்லாவற்றிற்கும் யோசேப்பு எல்லாற்றிலும் அவனுக்குள்ள தேவனுடைய ஞானம் இருந்ததுனால அவன் இதை எல்லாவற்றையும் தாண்டி வர கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. யோசேப்பை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம், அவனுக்கு விரோதமான பழி சொல் வந்தது. செய்யாத தப்ப நீ செஞ்சன்னு சொல்லி அவனை குற்றப்படுத்தினாங்க. இன்றைக்கு நம்மளை பார்த்து நாம செய்யாத தவற நாம செய்தோம் என்று சொல்லி இந்த உலகம் நம்மை பார்த்து குற்றப்படுத்தும். நான் செய்யவே இல்லையே, எப்படி ஆண்டவர் இவங்க இதை செய்யறாங்க, எப்படி ஆண்டவர் இப்படி சொல்றாங்க, இதை நாம பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு 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 தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. ஐயோ என்ன போய் இப்படி சொல்றாங்களே, ஆண்டவரே இப்படி பண்றாங்க என்று சொல்லி சில நேரத்தில் ஆண்டவரை பார்த்து நாம கேள்வி கேட்கிறோம். அப்படி யோசேப்பு ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டிருப்பார்னா அன்றைக்கு ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல அவன் அதிபதியாய் வந்திருக்க முடியாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் தாண்டி வர யோசேப்புக்கு கர்த்தருடைய ஞானம் இருந்தது. அல்லேலூயா. அந்த ஞானம் தான் அவனை எல்லாவற்றையும் மேற்கொண்டு மீண்டுமாய் அவன் கண்ட சொப்பனத்தை அவனுடைய சகோதரர்கள் வந்து நிற்கும் போது அவனுக்கு நன்றாய் புரிந்தது. ஓஹோ, இதுதான் ஆண்டவர் எனக்கு அப்போ சொன்னாரோ, இதுதான் ஆண்டவர் எனக்கு காண்பித்தாரோ என்று சொல்லி ஒரு அறைக்குள்ள போயிட்டு அழுது கொண்டு வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சில நேரங்கள்ல சில காரியங்கள் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அது நடக்கிறத போல இருக்கும், நடக்காத காரியங்கள் அநேகமாய் காண்பித்து தருவார். அது நடக்காத காரியத்தை நம்ம பார்த்து 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 கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்கிறத நாம விட்டுட்டு நடக்காத காரியத்தை பார்த்து பார்த்து ஆண்டவரே அவ்வளவுதானா, என்னுடைய வாழ்க்கை முடிந்து போயிடுச்சா, என்னுடைய வாழ்க்கையில வேற மாற்றமே வராதா, இப்படிதான் நான் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கணுமா, இதற்கு ஒரு முடிவு இல்லையா என்று சொல்லி இதுல இருந்து நாம வெளியே வராம இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஞானம், கர்த்தர் கொடுக்கிற அந்த ஞானம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த எறும்பு எப்படி அதற்கு என்ன தடை வந்தாலும் என்ன மாதிரி போராட்டம் வந்தாலும் அது செய்கிற வேலையை அது செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு நன்றாய் தெரியும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு தாழ்வு காலம் வரும். அந்த தாழ்வு காலத்துல நான் கரெக்டா எல்லாத்தையும் நான் நேர்த்தியா செய்து முடிக்கணும்னா நான் இன்றைக்கு இந்த காரியத்தை செய்து முடிக்கணும். அல்லேலூயா. நான் எதை செய்யணும்? கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கணும். நான் என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும். நான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானிக்கணும். நான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிரசன்னத்துல அவருடைய ஆலயத்துல நான் உட்கார்ந்து இருக்கணும். நான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி
கீழ்ப்படியணும். நான் என்ன செய்யணும்? பரிசுத்தத்தை வாஞ்சிக்கணும். நான் என்ன செய்யணும்? பரிசுத்தத்தையே அதையே நான் மீண்டும் 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 வளர என்னை நான் அர்ப்பணிக்கணும். இதுதாங்க அந்த ஞானத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற ஞானத்திற்கு அடையாளங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் செய்ய 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 எனக்குள் அவருடைய ஞானத்தை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஞானம் நமக்குள்ள இல்லாம இருக்கிறதுனால தான் சில நேரத்துல போராட்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள் வரும்போது நாம் ஓரமா ஒரு இடத்துல போய் ஒரு தனி அறையில போயிட்டு நாம் அழுது கொண்டு இருக்கிறோம், புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஏன் ஆண்டவரே இந்த காரியம் மாற மாட்டேங்குது? ஆனால் அவர் கொடுக்கிற ஞானம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அதை நாம பார்க்கிறோம்ல. அன்னாளுடைய வாழ்க்கையில அன்னாளை பெண்ணினால் கேலி பண்றான், பரியாசம் பண்றான், கிண்டல் செய்கிறான். உனக்கு ஒண்ணுமே இல்லையே என்று சொல்லி அவளுக்குள்ள இருந்த அந்த காரியங்கள் அவளை இன்னும் ஒடுக்கி அவளை அழ வைத்தது. ஆனால் அவர் ஒரு காரியத்தை செய்தால், நான் ஓரமா போய் ஒரு இடத்துல நான் போய் அழமாட்டேன், நான் கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய பிரசனத்துல என் இருதயத்தை நான் ஊற்றிடுவேன் என்று சொல்லி அன்னாள் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய பாதத்துல ஒரு பொருத்தனையை வைத்தாள். கர்த்தர் அதை பார்த்து அவளுக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன காரியமா இருந்தாலும் அது ஆண்டவருடைய சமூகத்துல வச்சிருங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துல வச்சிருங்க. வேற எங்கேயோ நீங்க போக வேண்டாம். எந்த மனுஷர்களையோ எந்த உயர் அதிகாரிகளையோ இவங்க கிட்ட போனா இது நடக்குமா என்று சொல்லி அவர்களை நாம பார்க்க வேண்டாம். Let us come under his presence. அவருடைய பிரசன்னத்திற்கு நாம் அர்ப்பணிக்கும் போது அதுதான் தேவனுடைய ஞானம். அந்த ஞானம் நமக்குள்ள இல்லாம இருக்கிறதுனாலதான் வேற ஏதோ ஒரு இடத்துல போய் வேற யாரையோ நாம போய் உதவிக்காக நாம தேடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஞானம் எனக்குள்ள இருந்ததுன்னா நான் கர்த்தருடைய பாதத்துல போய் இந்த பிரச்சனையை வைப்பேன் என்று சொல்லி அன்னாள் தீர்மானித்தது போல நாமும் தீர்மானம் செய்வோம். ஹல்லேலூயா. பவுலினுடைய வாழ்க்கையில பாருங்க, பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில போடுறாங்க. அப்புறம் 2 முறை கப்பல் சேதங்கள், எத்தனையோ போராட்டங்கள் பவுலுடைய வாழ்க்கையில வந்தது. ஆனால் என்றைக்கு சவுல் பவுலாய் மாறினானோ அவனுக்குள்ள தேவனுடைய ஞானம் விட்டது. ஹல்லேலூயா. அந்த ஞானம் தான் பவுலை எல்லாவற்றையும் தாண்டி வர அவனுக்கு கிருபை செய்தது. ஹல்லேலூயா. இல்லாட்டினா கப்பல் சேதம் வந்த போதே அவர் மரித்து போயிருப்பார். அந்த பாம்பு அவனை கடித்த போதே மரித்து போயிருப்பார். அப்போவே அவர் இல்லாம போயிருப்பார். ஆனா அவருக்குள்ள இருந்த அந்த ஞானம் பாருங்க, அந்த ஞானத்தினால எல்லாவற்றையும் தாண்டி வர கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. முதலாவது இந்த எறும்பை பார்த்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது அதனுடைய ஞானம். ஹல்லேலூயா. 2வது அதே நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய வழியை பாரு என்று சொல்லி நாம பார்க்கணும். அதனுடைய ஞானத்தை கற்றுக்கொள். அதுக்கு முன்னாடி வசனம் என்னது? வாசிங்க. அதன் வழியை பார்த்து, அதுக்கப்புறம் கமா வருது. அப்போ அந்த எறும்பினுடைய வழி என்ன வழி? ஹல்லேலூயா. அதனுடைய வழியை நாம பார்க்கும்போது அது கிட்ட இருந்து நாம ஒரு காரியத்தை நாம கற்றுக்கொள்ளலாம். அது மிகவும் பிரயாசப்படும். என்ன படம்? பிரயாசப்படும். ஹார்ட் ஒர்க். மிகவும் பிரயாசப்படும். ஒரு சோம்பேறிக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது? உழைப்பாளி. இல்லையா? ஆப்போசிட் வேர்டு என்னதுங்க? அப்போ இந்த எறும்பு என்ன ஒரு பிராணினா அது உழைச்சிக்கொண்டே இருக்கும். அது ரெஸ்டே எடுக்காது. உழைப்பு 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 உழைப்பு. இன்றைக்கு குடும்பத்தின் தலைவர் அவர் வேலைக்கு போனாதான், சம்பாதிச்சாதான் என்ன வரும்? குடும்பத்திற்கு தேவைகள் சந்திக்கப்படும். குடும்ப தலைவர் வேலைக்கு போகாம நீ வேலைக்கு போ, நான் வீட்டில் இருக்கிறேன் என்று சொல்லி இருந்தா அது நல்லா இருக்குமா? ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நான் அந்த வேலையை பத்தி நான் பேசல. அந்த எறும்பை பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் உழைப்பாளியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோர்வுக்குள்ளா இருக்கிறது. ஒரு சோம்பேறியை போல ஆவிக்குரிய மனுஷன், உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் படுத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டு இருக்கிறான். பிசிக்கல் பாடி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி,
சரீரம் உழைக்கிறது, சரீரம் நல்லா வேலை செய்யுது, சரீரம் குடும்பத்திற்காக என்ன செய்யணுமோ எல்லாம் செய்யுது. ஆனா ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருக்கிறான்? படுத்த படுக்கையில. அதான் சோம்பேறியே, நீ எழும்பு. அல்லேலூயா. நீ படுத்துக்கிட்டே இருந்தனா நீ உலகத்துல அப்படியே போயிடுவ. உனக்குன்னு நான் ஆயத்தம் பண்ணின அந்த நித்திய ஜீவனை நீ சுதந்திரிக்க மாட்டாய். நீ இப்படியே படுத்துட்டு இருந்தனா உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய கதை முடிஞ்சிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எறும்பு நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு எவ்வளவு நேரம் இருந்தாலும் அது ரெஸ்ட் எடுக்காதுங்க. அது உழைச்சி 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 என்ன செய்யணுமோ அதை செய்து முடிச்சிடும். அல்லேலூயா. இந்த எறும்பை பார்த்து நாம ரெண்டாவது கற்றுக்கொள்ள வேண்டியது, அது எவ்வளவாய் உழைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் வேலைக்கு போய் சம்பாதித்து அந்த உழைப்பை பார்த்து நான் பேசல. அது எல்லாரும் நாம பண்றோம். நாம் அதை பண்ணாதான் நாம குடும்பத்தை நாம பார்த்து கொள்ள முடியும். ஆனா ஆவிக்குரிய மனுஷன் எந்த நிலைமையில இருக்கிறான்? அல்லேலூயா. ஆவிக்குரிய மனுஷன் மந்தமான நிலைமை, ஆவிக்குரிய மனுஷன் சோர்ந்து போன நிலைமை, ஆவிக்குரிய மனுஷன் படுத்து கொண்டிருக்கிற நிலைமை. அதான் நம்ம வாசிக்கணும். 11ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கணும். 10ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும். உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், பரவாயில்ல, அடுத்த வாரம் போயிடலாம் சர்ச்சுக்கு, இந்த வாரம் போலனா என்ன, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இந்த வாரம் ஃபாஸ்டிங் பிரேயர் போலனா என்ன, அடுத்த வாரம் திருவிருத்த ஆராதனை வருது, அந்த ஆராதனை நம்ம போயிடலாம். இப்போலாம் நம்மளுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. கடைசி வாரம்லாம் நம்ம போகணுமா? இல்லை. எத்தனை பேர் நம்ம அப்படி நினைக்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சாரா, இன்னைக்கு உனக்கு நான் ஜீவனை கொடுக்கல, நாளைக்கு உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னார்னா என்ன ஆகும்? என்னங்க ஆகும்? அவர் நமக்காக உழைச்சு கொண்டிருக்கிறாரு தெரியுமா? நான் படுத்து கொண்டு உறங்கும் போது அவர் கண் உறங்காமல் என்னை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. எதிலிருந்து என்னை பாதுகாக்கிறார்? வேடனின் கண்ணியிலிருந்து, பாழாக்கும் கொள்ளை நோயிலிருந்து, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களிலிருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளிலிருந்து அவர் என்ன பாதுகாக்க அவர் உழைச்சு கொண்டிருக்கிறாரு. ஆனா நாம் என்ன பண்றோம்? நம்மளுடைய ஆவிக்குரிய மனுஷன் படுத்த படுக்கையா இருக்கிறான். ஹாஸ்பிட்டல்ல, ஐசியூல அதே நிலைமை. என்னைக்குதான் அந்த கோமால இருந்து அவன் வெளியே வர போறான்னு தெரியல. எத்தனை வருஷமா கோமால இருக்கிறானோ எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு அந்த எறும்பை பார்த்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, எறும்பு ஒரு நாளும் படுக்காது, அது உறங்காது, அதுக்கு தூங்குறதுக்குலாம் நேரம் இல்லை. ஏன்னா எறும்புக்கு தெரியும், இன்னைக்கு நான் சேர்த்து வைக்கலன்னா நாளைக்கு எனக்கு ஆகாரம் இல்லை. அல்லேலூயா. பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கத்தை போல நம்மை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆவிக்குரிய மனுஷன் படுத்த படுக்கையில அந்த நிலைமையில இருந்தானா அவனுடைய சாப்டர் பிசாசினுடைய கையில போயிடும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் நினைக்கிறத போல நம்மள ஒரு பப்பெட் போல யூஸ் பண்ணிப்பான். என்ன செய்ய, என்னை வச்சுட்டு அவன் என்ன செய்யணுமோ அவன் பார்த்து செய்து கொண்டே போவான். நாம தான் எப்படி இருப்போம்? ஒன்றும் செய்யாத மாதிரி அதே நிலைமையில, அதே மந்தமான நிலைமை, அதே ஜீவனற்ற நிலைமை, அதே நிலைமை. அதுல இருந்து வெளியே வரவே முடியல. ஏன்னா நாம பிசாசினுடைய கையில சிக்கி கொண்டோம். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் அந்த எறும்பை பாரு. Look at that ant. அந்த சின்ன பிராணியை பாரு. அது சின்ன ஜந்துவா இருந்தும், அது அற்பமான ஜந்துவா இருந்தும், கோடை காலத்துல தனக்கு என்ன வேணும் என்று சொல்லி அது சேர்த்து கொண்டு வைக்கிறது. கோடை காலத்துல சேர்த்து வைத்து அறுப்பு காலத்திற்கு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பார்த்து நாம கற்றுக்கொள்ளணும். இதை பார்த்து நாம கற்றுக்கொள்ளணும். தானியேல் உடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. தானியேலுடைய வாழ்க்கையில தானியேல் என்றைக்கு பாபிலோனியர்களால ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்களோ, ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையில அவன் ஒரு நாளும் தேவனை தேடுவதை அவன் விட்டு விடல. ஆமா, சிறையிருப்பு உண்மைதான், யாரும் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் சிறையிருப்பின் மத்தியிலும் கர்த்தரை விடாமல் தேடினான். கர்த்தருடைய வசனத்தை வாசித்தான். கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்தான். அவனுக்கு விரோதமாய் ஒரு சட்டம் எழுதப்பட்டது. ஆனால் தனக்கு விரோதமாய் சட்டம் எழுதப்பட்டது உண்மை என்று அறிந்திருந்தும் தான் முன்பு செய்து வந்ததை போல பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்.
அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கர்த்தரை விட மாட்டேன். என்ன போராட்டம் வந்தாலும், அதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்குள் இருக்கிற அந்த ஒரு எழுச்சி. அந்த ஆவிக்குரிய மனுஷன் அவன் எழும்ப ஆரம்பிச்சிட்டானா, அவன் எதை பார்த்தும் பயப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு நன்றாய் தெரியும், என்னதான் சட்டம் எனக்கு அகைன்ஸ்டா வந்தாலும் நான் முன்பு செய்து வந்ததை போலதான் நான் செய்வேன். அல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையில பாருங்க, தானியேலுக்கு விரோதமான ஒரு காரியம் வருது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த 3 வேலை தாங்க நான் இப்ப சொல்ல வரேன். ஒரு வேளை நாம ஜெபம் பண்ணதுக்கே நம்மளால முடியல. எறும்பு 1 hour வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்காது. 24 hours, 24 மணி நேரமும் வேலை 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 வேலை, உழைக்கணும் 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 உழைக்கணும், சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும். அதுல தான் அதோடைய ஃபோக்கஸ் இருக்கும். அதே போலதான் எத்தனை முறை நாம் ஆண்டவரை தேடுறோம். 3 வேலைன்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு நாளைக்கு 1 hour நம்ம தேடுறோமா? சர்ச்சுக்கு வரோம், ஓகே, ஆண்டவருடைய ஆராதனையில கலந்து கொள்றோம், கர்த்தருடைய சமூகத்துல வரோம். வெறும் சண்டே கிறிஸ்டியன்ஸா நாம இருக்கக்கூடாது. சண்டே கிறிஸ்டியன்ஸா நாம இருந்தோம்னா மண்டே வேற நிலைமைக்கு போயிடும். அல்லேலூயா. மண்டே டு சண்டே எல்லா நாளும் என்ன பண்ணணும்? கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. வெறும் சண்டே மாத்திரம் எறும்பு, நான் இன்னைக்கு சண்டே மாத்திரம் தான் நான் வேலை செய்ய போறேன், 6 நாள் நான் ஜாலியா இருக்க போறேன், அப்படி இருக்குமா? முடியாது. ஏன்னா அதுக்கு தெரியும், எனக்கு ஒரு அறுப்பு காலம் வரும். அந்த நேரத்துல நான் திட்டுமுட்டு ஆகிப்படுவேன், எனக்கு சாப்பாடு இல்லைன்னா காலி ஆயிடுவேன் நான். அதுக்கு நன்றாய் தெரியுங்க. அல்லேலூயா. 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7ஆம் நாள் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே நான் உண்மை ஆராதிச்சிட்டேன், உண்மை நான் துதித்துட்டேன், உண்மை பாடிட்டேன், உண்மைக்கு என்று எல்லாம் முடிச்சிட்டேன், ஓகே, அடுத்தது மண்டே நார்மல் ருட்டீன். அல்லேலூயா. அப்படி இல்லைங்க. எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணணும்? நான் ஆண்டவரை தேடணும். தானியேல் 3 வேளையும், எவ்ரிடே 3 times, 3 வேளையும் கர்த்தரை தேடினான். அல்லேலூயா. நாம ஒரு நாளைக்கு 1 hour நம்ம ஆண்டவரை தேடுறோமா? Are we looking God even 1 hour in a day? ஒரு நாள் 1 hour. Hallelujah. Hallelujah. ஏன் என்னால இதுல இருந்து தாண்டி வர முடியல? ஏன் இந்த பிரச்சனையில இருந்து மேற்கொண்டு வர முடியல? ஏன்னா நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஆவிக்குரிய மனுஷன் படுத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டு இருக்கிறான். அவன் வெறும் சண்டே மாத்திரம் எழும்பிட்டு ஆண்டவர் ஆராதிச்சுட்டு மண்டே போய் தூங்கிடுவான். அல்லேலூயா. அப்புறம் 6 நாள் ஜாலியா இருப்பாரு, திருப்பி 7ஆம் நாள் வெளியே வருவார். அல்லேலூயா. அப்படி இல்லைங்க. 7 நாள் ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணணும்? கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசிக்கல் மேனை நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய வேலை அப்படி கிடையாது. நான் நினைக்கிற மாதிரி நான் செய்வேன், அப்போ அவன் நினைச்ச மாதிரி அவன் வேலை செஞ்சிருப்பல. நான் நம்ம சரீரத்திற்குரிய மனுஷனை குறித்து நான் பேசல, நான் ஆவிக்குரிய மனுஷனை குறித்து பேசிக்கொண்டிருக்கேன். அல்லேலூயா. அதே போல தானியேலுக்கு விரோதமாய் அவன் பாருங்க, அவனுக்கு விரோதமான ராஜாவின் போஜனம் அவனுக்கு முன்பதாய் வைக்கப்பட்டது. ஆனால் அதை கண்டு எவ்வளவேனும் நான் இதை சாப்பிட்டு என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார். அதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு இருக்கிற ஒரு அடையாளம். ஆவிக்குரிய மனுஷன் தன்னை ஒரு நாளும் தன்னை இந்த உலகத்திற்கு தீட்டுப்படுத்த ஆகாதபடிக்கு தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் மோகங்கள், உலகத்தின் லௌகீகங்கள், இவைகளின் மூலமாய் என் ஆத்துமாவை நான் கரைப்படுத்த மாட்டேன். நான் எவ்வளவேனும் கர்த்தருடைய சமூகத்தில் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானித்து வாழுகிறவன் தான் அவன் உழைப்பாளிக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்தில் அவன் பரிசுத்தமா இருப்பது ரொம்ப கடினமான காரியங்க. ஈஸியா இன்றைக்கு நான் நினைச்சேன்னா ஒரு 1 minute இந்த மொபைல் போன்ல நான் ஒரு பாவத்தை செய்ய முடியும். அது எனக்கு ரொம்ப ஈஸியான காரியம். இன்றைக்கு இந்த எறும்பு உழைச்சி 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 டைமை பார்க்காம எப்படி வேலை செய்யுது? ஏன்னா அதற்கு தெரியும்,
என்னுடைய வாழ்க்கையில ஒரு தீமை காண வரும். ஹல்லேலூயா. அதே போலதான் நாம எவ்வளவு போராட்டம் பண்ணி இந்த அசுத்தத்திலிருந்து நம்மை காத்துக்கொண்டு பரிசுத்தத்தை நாம வாஞ்சிப்பது சாதாரணமான காரியம் அல்ல. ஹல்லேலூயா. எவ்ரி டே நான் அந்த பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளணும். 6 நாள் நான் அதை காத்துக்கொண்டுட்டு ஒரு நாள் நான் விட்டுட்டேனா எல்லாம் முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்பிரிச்சுவல் மேன். ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் அவன் உழைக்கணும்னா அவன் என்ன செய்யணும்? பரிசுத்தத்தை தன்னை காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவனால ஈஸியா ஒரு பாவத்துக்குள்ள விழுந்துட முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டை பார்த்தேன். இங்க நல்லா என்ஜாய் பண்ணு, நரகத்துல போய் நல்லா வாடிந்து உன்னுடைய காரியத்தை என்ன பண்ணு அங்க இருந்து. ஆனா இங்க கஷ்டப்பட்டு எவ்வளவு போராட்டம் பண்ணி உண்மையா இரு, பரலோகத்துல நீ சந்தோஷமா இருப்பாய். ஹல்லேலூயா. எதை நம்ம செய்ய போறோம்? இங்க ஜாலியா இருந்துட்டு நரகத்துல போய் அந்த எரிகிற அக்கினி தீயில வாடிக்கொண்டிருக்க போகிறோமா? இல்லை இங்க போராடி உண்மையாய் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருந்து பரலோகத்துல நித்தியமாய் அவருடைய சமூகத்துல நாம் இருக்க போறோமா? ஹல்லேலூயா. எதை நாம செய்ய போகிறோங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு உபத்திரம் உண்டு. உலகத்துல நம்ம பரிசுத்தமா இருப்பது கடினமான காரியம். உழைக்கணும். ஆவிக்குரிய மனுஷன் ரொம்ப கேர்ஃபுல்லா தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். ஏன்னா ஒரு நிமிஷம் அவன் விழுந்துட்டானா அவன் இதுவரைக்கும் செய்த பிரயாசம் எல்லாம் விருதாவா போயிடும். ஹல்லேலூயா. அந்த எருமை பார்த்து நீங்க கற்றுக்கொள்ளுங்க. அது எவ்வளவாய் உழைக்கிறது. அதற்கு வேர்வை வரும், என்ன வந்தாலும் அது தன்னை ஒரு பொருட்டா எண்ணாமல் தான் வேலையை அது செய்து கொண்டிருக்கும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு எறும்பு அதனுடைய உடலுடைய வெயிட் 50 முறை அதிகமா இருந்தாலும் அதை என்ன பண்ணுமா? அந்த உணவை அது தூக்கிட்டு போகுமா? எப்படி? அந்த உணவு இந்த எறும்புல 50 டைம்ஸ் வெயிட் ஜாஸ்தியா இருந்தாலும் என்ன பண்ணுமா? அது தூக்கிட்டு போகிறக்கூடிய சக்தி அதற்கு உண்டு. ஹல்லேலூயா. அதோடைய உடல் வெயிட்டை பார்க்கும்போது 50 முறை அதிகமாக அதோடைய உணவு இருந்தா கூட அது என்ன பண்ணுமா? அதை தூக்கிட்டு போகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த எறும்பை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் உழைக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தமா இருப்பது என்று சொன்னா சாதாரணமான காரியம் இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தமா இருக்க நான் பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. அது இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனா இருந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. ஏன்னா நாம் அப்படி இருக்க எல்லா காலத்திலும் நாம் அந்த காலத்தை தாண்டி வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, இந்த எறும்பை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் ஒத்துமை. என்னது? ஒரு யூனிட்டி இருக்கும், ஒரு மனம் இருக்கும் அந்த எறும்புக்குள்ள. ஒரு எறும்பு நடந்து போகும்போது அது வெயிட்டை தூக்கும் போது அதனால தூக்க முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற எறும்பு வந்து என்ன பண்ணும்? அது பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அது ஹெல்ப் பண்ணும். அப்போ அந்த எறும்புக்கு இந்த எறும்பு ஹெல்ப் பண்ணுது. எதற்காக ஹெல்ப் பண்ணுது? அதோடைய ஒரே நோக்கம், நாம அந்த உணவை சேர்த்து வைக்கணும். அதே போல நாம் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுக்குள் நாம ஒருமித்து ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய சரீரமாகிய சபையில ஐக்கியப்பட்டு நாம் இருக்கும்போது, ஒருவருக்கொருவர் நாம காத்திருக்கும் போது நாம எதிர்பார்த்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை நாம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவங்க என்ன பிரச்சனை, அவங்க ஏதோ போராட்டம், அவங்க பாட்டுன்னு இருக்கிறாங்க, அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். நான் மாத்திரம் பரலோகத்துக்கு போயிடணும் ஆண்டவரே, என்னை மாத்திரம் எப்படியாச்சும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க ஆண்டவரே, என் குடும்பம் மாத்திரம் எப்படியாச்சும் வந்துடணும் ஆண்டவரே. அப்படியா? ஹல்லேலூயா. எடுத்து அவங்க வாசிங்க ஒரு வசனத்தை. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். மேலும் அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறதை போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.
நாலாவதுன்னா நாம் எதிர்பார்க்கிற அந்த தாழ்வு காலம், அந்த அறுப்பு காலம், அந்த காலம் சமீபித்து வருகிறது. அவ்வளவாய் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்க, ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்க, ஒருவருக்கு ஒருவர் ஜெபத்துல தரித்திருங்க. ஒருவன் தனியாய் போவான் என்று சொன்னா அவன் கீழே விழுந்தா அவனால எழும்பி நிற்க முடியாது. ஆனா 2 பேர் அந்த இடத்துல போகும்போது ஒருத்தர் கீழே விழுந்தா ஒருத்தர் என்ன பண்ண முடியும், அவனை தூக்கி விட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையாய் நாம ஒன்றாய் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். இதுல கிரேக்கன் என்று யூதன் என்றும் அல்ல, படிச்சவன் என்று படிக்காதவன் என்று சொல்லி அல்ல, புத்தி உள்ளவன் என்று சொல்லி அல்ல, பைத்தியம் உள்ளவன் என்று சொல்லி அல்ல. எல்லாரும் சபையில எப்படி இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப நாம ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணுங்க, புத்தி சொல்லி கொண்டு ஐக்கியத்துல எதுக்கு நம்ம சபையில ஐக்கியம் வைக்கிறோம், எதற்கு ஸ்திரீகள் ஐக்கியம் வைக்கிறோம், எதற்கு நாம புருஷர்கள் ஐக்கியம் வைக்கிறோம், எதற்கு வாலிபர்கள் ஐக்கியம் வைக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்களுக்காக உதவி செய்யணும், ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய சமூகத்துல நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். இங்க மாத்திரம்தான் அந்த வெறுமை, அந்த 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 டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்காது, கருத்து வேறுபாடுகள் இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாய் ஒன்றா இந்த இடத்துல இணைய வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஒருவர் கீழே விழும்போது இன்னொருத்தங்க என்ன பண்ணணும், வா ஒன்னும் பயப்படாத, தட்டியை கொடுக்கணும். சரி பரவாயில்ல, கவலைப்படாத, நான் உனக்காக ஜெபம் பண்றேன், நீ ஏன் அப்படி பயப்படுற, நான் கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாத. அல்லேலூயா. அதுதாங்க அந்த எருமை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, டீம் ஒர்க். அல்லேலூயா. அது டீமா என்ன பண்ணும், ஒரு எறும்பு இன்னொரு எறும்புக்கு என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும், உதவி செய்யும். உதவி செய்வதற்காக தான் கர்த்தர் சபையா இந்த இடத்துல நம்மை ஒரே சரீரமாய் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தல சபை நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தல நடவடிக்கையில இந்த சபையை பார்த்து நம்ம அநேக காரியங்களை நாம கற்றுக்கொள்ளலாம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு, ஓரிடத்தில், அந்த ஒருமனத்திற்குள்ள கருத்து வேறுபாடுகள் கிடையாது. அந்த ஒருமனம் அவர்களை ஒரு இடத்திற்கு வர செஞ்சது. அந்த ஒருமனம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால ஒருமித்து அவர்கள் எல்லாரும் கூடி அந்த இடத்திற்கு வந்தாங்க. அந்த ஒருமனப்பட்ட அந்த இடத்துல அவர்கள் எல்லாரும் கூடி வரும்போது பவுல் பிரசங்கம் பண்றாரு. பவுல் பிரசங்கம் பண்ணும்போது 2000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அவரோடு கூட அநேக அப்போஸ்தலர்கள் எழும்பினார்கள். அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பவுலுக்கு கூட இருந்து அந்த ஊழியத்துல அவனை தூக்கி விட்டதுனால தான் அநேக ரட்சிப்புக்குள்ளாய் பேதுருவினால என்ன பண்ண முடியுது, கொண்டு வர முடிந்தது. அன்றைக்கு அந்த ஆதி அப்போஸ்தல சபையில எழுந்தின அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒருமித்து கூடி வந்ததுனால தான் அத்தனை திரளான ஜனங்களை சபைக்குள்ள அவர்களால கூட்டி சேர்க்க முடிந்தது. அந்த அப்போஸ்தலர்கள் ஒருமனப்படலைனா, அந்த அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை சொல்லலைனா ஜனங்க ஒருமனப்பட்டு அந்த இடத்துல கூடி வந்திருக்க முடியாது. அல்லேலூயா. அந்த சபை மாத்திரம் அன்றைக்கு அந்த இடத்துல ஸ்தாபிக்கப்படலைனா இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க மாட்டோம். அந்த சபை அன்றைக்கு உருவானதுனால தான் இன்றைக்கு அவருடைய சரீரமாக இருக்கிற இந்த சபையில உட்கார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தையை நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு அப்போஸ்தலருக்குள்ள இருந்த அந்த ஒருமனம், அன்றைக்கு பவுலுக்கும் பேதுருவுக்கும் அந்த ஊழியக்காரர்களுக்குள்ள இருந்த ஒருமனம், அந்த ஒருமனம் தான் ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வந்தது. அல்லேலூயா. இன்றைக்கும் நாம ஒருமனப்பட்டாதான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம கட்ட முடியும். நெகேமியா சொல்றாரு, எழும்பி கட்டுவோம், வாருங்கள். எல்லாரும் நாம என்ன பண்ணணும், சேர்ந்துதான் இந்த ராஜ்யத்தை கட்ட முடியும். ஒரு நபரால ஏனால மாத்திரம் இதை செய்ய முடியாது. நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், என் கூட சேர்ந்து இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல தேவனுடைய ஊழியத்தை நம்ம நிறைவேற்றணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த நேரத்தை, கர்த்தர் கொடுத்த நம்ம காலத்தை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நாம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. என்னால வர முடியல, என்னால அங்க போயிட்டேன், இங்க போயிட்டேன், சர்ச்சுக்கு வர முடியல பாஸ்டர், சாரி பாஸ்டர், அப்படி கிடையாதுங்க.
ஆண்டவரை தேடுவதில், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதில், ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கறதில் எல்லாத்திலும் நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவருக்கு தான் கொடுக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கும் நாங்கள் கிராம ஊழியம் போகிறோம். பார்க்கலாம் எத்தனை பேர் நீங்கள் வரீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அண்டா நம்ம ஒருமித்து போனாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அங்கே போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். நான் மாத்திரம் போயிட்டு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னா முடியுமா? அல்லேலூயா. அது தனியா நான் செஞ்சிருவேன். ஆனா கிராம ஊழியம் சபையாய் நாம இணைந்து போய் அந்த ஊழியத்தை செய்யும் போதுதான் கர்த்தர் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த ஒருமனை நமக்குள்ள வந்துருச்சுன்னா பிசாசு எவ்வளவுதான் அவன் இறங்கி வந்து அந்த ஒரு மனதை கெடுக்க நினைச்சாலும் அவனால கெடுக்க முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு ஏன் சபைகள் விழுந்து போகிறது? இன்றைக்கு ஏன் சபைகள் அநேக வருஷங்களாய் சபைகள், ஆதி அப்போஸ்தல சபைகள் நீங்க பார்த்தீங்கன்னா ஒருமித்து இருந்தது. அந்த யூனிட்டியை யாருனாலும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. கலாச்சாரங்கள் வேற மாதிரி இருந்திருக்கலாம், ஆனா அவர்கள் எல்லாரும் ஒருமித்து அந்த சபையில கூடி வந்தாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு சபைக்கு நீங்க போனீங்கன்னா பக்கத்துல அவங்க யாருன்னு கூட தெரியாது. அவங்க மாத்திரம் போயிட்டு ஜோம் பண்ணிட்டு வர்ஷிப் பண்ணிட்டு ஆராதனை பண்ணிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் எந்த இடத்துலேருந்து வரீங்க, அந்த விசாரிப்புலாம் நீங்கள் பெரிய பெரிய மல்டி பெரிய பெரிய சபையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா பாஸ்டருக்கு ஒரு விசுவாசியை கவனிக்கிறதுக்கே அவருக்கு நேரம் இருக்காது. அல்லேலூயா. அப்போது நாம் இந்த இடத்துல ஒரு சிறு மந்தையை இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இந்த சிறு மந்தையில கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அந்த சத்தத்தை நாம கேட்க ஆரம்பித்து அந்த சத்தத்திற்கு செவி சாய்த்து எல்லா ஆடுகளும் என்ன பண்ணுது, ஒருமித்து அந்த மேய்ப்பன் பின்னாடி போகுது. மேய்ப்பன் என்ன சொல்றானோ அந்த ஆடு கேட்கும், மேய்ப்பன் சொல்லாதது அந்த ஆடு கேட்காது, கரெக்டா செய்யும். அதே போலதான் நம்ம ஒருமித்து அப்படி சமூகத்தில் கூடி வந்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்திற்கு சத்தத்திற்கு நாம செவி சாய்க்கும் போது அந்த ஒரு மனதின் ஆவியை பிசாசுனால என்ன பண்ண முடியாது, சீர்குலைக்க முடியாது. அல்லேலூயா. இந்த எருவை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்றாவது காரியம் அதற்குள் இருக்கிற ஒரு மனம். அல்லேலூயா. இதனால தாங்க இந்த எருவை பார்த்து நீ இந்த புத்தியை கற்றுக்கொள், அதன் வழியை பார். அல்லேலூயா. எருமை பார்த்து அநேக காரியத்தை நம்ம கற்றுக்கலாம். நான் இன்றைக்கு 3 காரியத்தை தான் சொல்லியிருக்கிறேன். இந்த 3 காரியத்தை நாம் அதை பார்த்து அதை கற்றுக்கொண்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஞானத்தை கர்த்தருடைய பாதத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு மனமாய் கர்த்தருடைய ஊழியத்தை அந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்பி நாம் ஆண்டவரை விட்டு விடாதபடிக்கு வைராக்கியமாய் அவரை தேடி உள்ளான மனுஷன், நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் அனுதினமும் பாடுபடணும், அனுதினமும் பிரயாசப்படணும். பரிசுத்தத்துல தன்னை நிற்க, கர்த்தரை தேடுவதில் எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவத்தை கொடுக்க, எது வந்தாலும் நான் எல்லா ப்ரியாரிட்டியும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நான் கர்த்தருக்கு தான் கொடுப்பேன் என்று சொல்லி வைராக்கியமா இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து தான் கர்த்தர் இன்றைக்கு பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.